அது நிற்கும் வாய்நாடி வாய்ப்பை செல்னு நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமன்னார். நமக்கு உணவே மருந்து, அதான் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தது. அந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவம் தான் நம்மளுடைய நோக்கம். அதை போய் தொடணும், அதுக்கு பாதை இதுதான். அப்போ மருத்துவர்கள் மதிப்பு நோயற்ற சமூகம். மருத்துவர்களுக்கு என்னென்னா, மருத்துவர்களுக்கு மதிப்பு இருக்கிற ஒரு நாடு, ஒரு நல்ல நாடு என்பது மருத்துவர்களுக்கான தேவையே இல்லாத நாட்டை, ஆரோக்கியமான நாட்டை, உடல் நலனுள்ள மக்களை பெற்ற நாட்டை படைப்பதான் ஒரு ஆட்சியாளனுக்கு கனவாக இருக்க முடியும். அதுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. இப்போ மருத்துவருக்கு பெரிய மதிப்பு இருக்கிற நாடு என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்ற நாடு, நோயுற்ற சமூகம் என்று பொருள். அதிக நோயாளிகளை பெற்ற நாடு. அதனால தான் டாக்டர் 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 படிப்பு, டாக்டர் அலையிறான். ஃபின்லாந்தில் டாக்டருக்கு மதிப்பில்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மதிப்பில்லை, நீதிபதிக்கு மதிப்பில்லை, ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு. அதனால தான் அவன் கல்வியில் முதல் இடத்துல இருக்கான். இப்போ பாரு, இப்போ ஒரு நோயற்ற சமூகம் படைக்கணும், மருத்துவர் தேவையற்ற ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கணும். அதான் நம்ம கனவு. அப்போ உணவையே நஞ்சில்லாமல், நீரை நஞ்சில்லாமல், காற்றை நஞ்சில்லாமல், மாசு இல்லாமல் கொடுத்துட்டேன்னா என் மக்களுக்கு நோய் வராது. இப்போ பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட ஏன் பிறக்குது? தாய்ப்பால் நஞ்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சு? தாய் உண்ட காய்கறி உணவு நஞ்சு, சுவாசிக்கிற காற்று நஞ்சு, குடித்த நீர் நஞ்சு, விஷம். அதனால பிள்ளை புற்றுநோயோட பிறக்குது. இதை நான் தகர்க்கணும்னு நினைக்கிறேன், ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தனியார் மருத்துவமனையின் தரத்தை பாரு, படுக்கை எப்படி இருக்கு பாரு. அரசு மருத்துவமனையின் தரத்தை பாரு எப்படி இருக்கு. இப்போ உனக்கு ஒரு கேள்வி எழும், பார்த்துக்கிட்டே வா. இப்போ முதலமைச்சருக்கு முடியலைன்னா எங்கே போகிறாரு? அரசை நடத்துகிறவரே அரசு மருத்துவமனைக்கு போகிறதில்ல. எங்கே போகிறாரு? அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. ஏன்? அரசின் மருத்துவமனையை விட அது தரமாக இருக்குது. இப்போது உனக்கிட்ட உன் மகன் ஒரு கேள்வி எழுப்புறேன். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசால் தர முடியாத மருத்துவத்தை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த ஒற்றை முதலாளிகிட்ட தோற்று போகிறதா? ஒரு கையாலாகாத அரசா? ஒரு இயலாத அரசா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தன் மக்களுக்கு தர முடியாத மருத்துவத்தை தனியார் முதலாளி தந்து விடுவான் என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை பார். அப்போ எதுக்கு தான் இந்த அரசு? இப்போ எதுக்கு தான் இந்த தேர்தல்? இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி போட்டு எதுக்கு? மறுபடியும் மருத்துவம் அங்கே தான், மறுபடியும் கல்வி எது தான், மறுபடியும் அப்போலோ கிண்லே மினரலில் தான் தண்ணி வாங்கி குடிக்கணும்னா எதுக்கு தாண்டா இந்த தேர்தல்? எதுக்கு தான்? இப்போ இங்கே தான் தேவைப்படுது ஒரு மாறுதல். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன கிடைக்குமோ அதை தாண்டிய மருத்துவ தரத்தை இந்த நிலையிலிருந்து தூக்கி மாற்றி அரசு மருத்துவ தரத்தை தூக்கிறோம். எப்படி தரம் உயர்த்துவான்? முதலமைச்சர் அவர் குடும்பத்தில் அவர் பிள்ளைகளுக்கு அமைச்சர், ஐஏஎஸ் ஐபிஎஸ், பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள் அவர் குடும்பத்தில் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும் சட்டம். மீறி தனியார் மருத்துவமனைக்கு போனால் வாங்குகிற சம்பளத்தில் பாதி நட்டம். என்ன பண்ணுவேன்? எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்னு கேட்பேன். 2 லட்சம் ரூபாயா 1 லட்ச ரூபாயை துண்டித்து எடுத்துருவேன். நீ நாட்டை அவமதிச்சுட்டா தேச துரோகின்னு துண்டிச்சிருவேன். தானாக வந்து படுப்பான், தரம் தானாக ஏறும். பாரு எப்படி பண்ணுறேன்னு பாருவோம்மா. இப்போ நீ இதில் கவனிக்கணும்.